வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கவுனி அரிசி பெர்சிமன் பிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 50 கிராம் கவுனி அரிசி போட்டுக்கலாம். 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. 1 டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 7 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரவா பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. மிச்சம் இருக்கிற தண்ணியை குடிச்சிருங்க. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த தண்ணியில். பாருங்கள், குறைன்னு ரவை பார்த்து கரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி விழுத இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை அப்புறமா ஊற்றிக்கலாம். டபுள் க்ரீம் மில்க்கு 500 ml எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். டபுள் க்ரீமுக்கு பதிலாக ஃபுல் க்ரீம் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவின தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வச்சுக்கலாம். 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கலந்துக்கலாம். விசில் விடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே கறிகிரும், பாலும் பொங்கிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். பாருங்கள், கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. வெல்லம் 150 கிராம் சேர்த்துக்கலாம். இது குப்பை இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். குப்பை இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நமக்கு வெல்லம் கரையணும், அவ்வளோதான். பாருங்கள், வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே பெர்சிமன் ஃப்ரூட்டை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோல் தடிமனாக இருக்கும், அதனால் சீவி எடுத்துக்கலாம். பெர்சிமன் ஃப்ரூட்டுக்கு பதிலாக மாம்பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற போர்ஷன் வேண்டாம், இது தடிமனாக இருக்கும், அதை தூக்கி போட்டுடலாம். இதில் ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு சின்னதாக நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இது மேலே தூவி நம்ம குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். மிச்சத்தை மிக்சியில் சின்னதாக கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. பாருங்கள், நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பிர்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். பெர்சிமன் ஃப்ரூட்டில் ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தி இருக்கனால நான் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தேன். உங்கள்கிட்ட பெர்சிமன் ஃப்ரூட் இல்லை அப்படின்னா வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கலந்துக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா பிர்னி நீங்கள் காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. இந்த பிர்னியை சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ கட் பண்ண பீஸை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான கவுனி அரிசி பெர்சிமன் பிர்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.